நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க ஒரு பெரிய ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு அரசியல் வரலாறு கொண்ட ஒரு தலைவராக தான் இருக்காங்க இந்திய அளவிலுமே சரி. ஸோ இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்னா, ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகள், அவங்க பெற்ற வெற்றி, அவங்க அடைஞ்ச தோல்வி, இது எல்லாத்தை பற்றியுமே விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஜெயலலிதா 1982 அதிமுகவில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினாங்க. அந்த ஆண்டிலேயே அவங்கள அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்குனாரு எம்ஜிஆர். அப்புறமா 1984 ஜெயலலிதா அதிமுக மாநிலங்களவை எம்பி ஆனாங்க. அவங்க முதல் முறையா 1989 சட்டப்பேரவை தேர்தலில் தான் நேரடியா போட்டியிட்டாங்க. எம்ஜிஆர் மறைஞ்சதும் நடந்த அந்த தேர்தல்ல அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு. இதுல அதிமுக ஜே அணிக்கு தலைமை தாங்கிய ஜெயலலிதா போடிநாயக்கனூர் தொகுதியில முதல் முறையா சேவல் சின்னத்துல மக்களை சந்திச்சாங்க. தொகுதியில 57,603 வாக்குகளை வாங்கின ஜெயலலிதா 28,731 வாக்குகள் வித்தியாசத்துல முதல் வெற்றியை வசமாக்குனாங்க. ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் முத்து மனோகரன் 28,872 வாக்குகளை பெற்றார். அந்த தேர்தல்ல அவங்களுக்கு எதிரா அதிமுக ஜானகி அணியில போட்டியிட்ட நடிகை நிர்மலா 6,354 வாக்குகளோட 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த தேர்தல்ல அதிமுக ஜே அணி 27 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. முதல் முறையா சட்டப்பேரவைக்கு போன ஜெயலலிதா தமிழகத்தோட முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் ஆனாங்க. அப்புறமா 1991 தேர்தல்ல அதிமுகவுக்கு தலைமை தாங்கின ஜெயலலிதா பர்கூர், காங்கேயம் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. 2 தொகுதிகள்லையுமே வெற்றியை வசமாக்குனாங்க. பர்கூர் தொகுதியில 67,680 வாக்குகளை பெற்று 37,215 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு எதிராக போட்டியிட்ட தாயக மறுமலர்ச்சி கழகம் தலைவர் நடிகர் டி ராஜேந்தர் 30,465 வாக்குகள் பெற்று தோற்றார். அவங்க போட்டியிட்ட மற்றொரு தொகுதியான காங்கேயத்திலையும் ஜெயிச்சாங்க. காங்கேயம் தொகுதியில 69,050 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்குனாங்க. அவங்களுக்கு எதிராக போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராஜ்குமார் மன்றாடியார் 35,759 வாக்குகளை பெற்று தோற்றார். 33,291 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. ராஜீவ்காந்தி படுகொலையை அடுத்து நடந்த அந்த தேர்தல்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்க ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. பர்கூர் எம்எல்ஏவா தொடர்ந்தவங்க காங்கேயம் தொகுதியில இருந்து விலகுனாங்க. அப்புறமா 1996 தேர்தலையும் பர்கூர் தொகுதியிலேயே மீண்டும் ஜெயலலிதா போட்டியிட்டாங்க. அப்போது அவங்களோட அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்ப்பலை அதிகமாவே இருந்துச்சு. மறுபுறம் திமுக வலுவான கூட்டணி அமைச்சிருந்துச்சு. தேர்தல்ல திமுக கூட்டணி ஜெயிக்க 4 இடங்களை மட்டும் பிடிச்சு அதிமுக படுதோல்வியை சந்திச்சது. பர்கூர் தொகுதியில ஜெயலலிதாவே தோற்று போனாங்க. பர்கூர் தொகுதியில போட்டியிட்ட திமுக இஜி சுகவனம் 59,148 வாக்குகளை பெற்று ஜெயிச்சார். 50,782 வாக்குகளை பெற்ற ஜெயலலிதா 8,366 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றாங்க. அப்புறமா டான்சி வழக்குல சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால 2001 சட்டப்பேரவை தேர்தல்ல அவங்க போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் புவனகிரி, கிருஷ்ணகிரி, ஆண்டிப்பட்டி, புதுக்கோட்டைன்னு 4 தொகுதிகள்ல வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. அவற்றையெல்லாம் தேர்தல் ஆணையம் நிராகரிச்சது. அந்த தேர்தல்ல அவங்க போட்டியிடல. ஆனா அதிமுக கூட்டணி வெற்றிய வசமாக்குச்சு. பிறகு டான்சி வழக்குல உச்சநீதிமன்றம் அவங்கள விடுவிச்சதால 2002 நடந்த இடைத்தேர்தல்ல எம்ஜிஆரோட ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டியிட்டாங்க. அந்த தேர்தல்ல 78,437 வாக்குகளை வாங்கி ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு எதிராக போட்டியிட்ட திமுக வைகை சேகர் 37,236 வாக்குகளை பெற்று தோற்றாரு.
41,201 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயலலிதா வெற்றிய வசமாக்குனாங்க. 2006 சட்டப்பேரவை தேர்தலையும் ஆண்டிப்பட்டி தொகுதியிலேயே ஜெயலலிதா போட்டியிட்டாங்க. தேர்தல்ல 73,927 வாக்குகளை பெற்ற ஜெயலலிதா 25,186 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு எதிராக போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சீமான் 48,741 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 2006 தேர்தல்ல அதிமுக கூட்டணி தோற்றது. பிறகு 2011 தேர்தல்ல ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு ஜெயலலிதா மாறினாங்க. அங்க 1,05,328 வாக்குகளை பெற்று வெற்றிய வசமாக்குனாங்க. அவங்களுக்கு எதிராக போட்டியிட்ட திமுக ஆனந்த் 63,480 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 2011 தேர்தல்ல அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றிய வசமாக்க ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சர் ஆனாங்க. அப்புறமா 2014 சொத்து வழக்குல சிறைக்கு சென்றதால பதவியை இழந்தாங்க. 2015 மே மாசம் சொத்து வழக்குல இருந்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் விடுவிச்சதால மீண்டும் சிஎம் ஆன ஜெயலலிதா 2015 ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல போட்டியிட்டாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல 1,60,432 வாக்குகளை வாங்கிய ஜெயலலிதா 1,50,722 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றிய வசமாக்குனாங்க. அவங்களுக்கு எதிராக போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் மகேந்திரன் 9,710 வாக்குகளை வாங்கி தோற்றாரு. அப்புறமா 2016 தேர்தலையும் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியிலேயே போட்டியிட்டாங்க. அப்ப 97,218 வாக்குகளை பெற்று ஜெயலலிதா வெற்றிய வசமாக்குனாங்க. அவங்களுக்கு எதிராக போட்டியிட்ட திமுக சிம்லா முத்துச்சோழன் 57,673 வாக்குகளை பெற்று தோற்றாங்க. 39,545 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. 2016 தேர்தல்ல மாநிலத்துல அதிமுக மீண்டும் வெற்றிய வசமாக்கியதால ஜெயலலிதா மீண்டும் சிஎம் ஆனாங்க. ஆனா அதே ஆண்டு டிசம்பர்ல அவங்க மரணம் அடைஞ்சதால ஜெயலலிதா போட்டியிட்டு வென்ற கடைசி தொகுதியா இருக்கு ஆர்கே நகர் தொகுதி. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி